ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு உள்ளே இது பண்ணிடுங்க. நல்லா கொஞ்சம் வதங்கினோன்னா பிரியாணி இலை ஆட் பண்ணிடுங்க. ஸோ நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினதும் ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை உள்ளே இறக்கிடுங்க. நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம். ஆனியனை நல்லா போட்டு வதக்கி நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷாக வர்ற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்குங்க. நம்ம வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம். 10 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுருங்க. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. லைட்டாக ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வரும். ஸோ வந்தோடனே பார்த்திங்கன்னா பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம வந்து ஆல்ரெடி பேஸ்ட்டாக கொஞ்சம் அரைச்சி வச்சுருந்தோம். அதை அப்படியே டைரெக்டாக உள்ளே இறக்கிட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் சேஞ்சஸ் தெரியும். நம்ம இதில் வந்து மசாலா வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், மல்லித்தூள், அப்புறம் நம்ம 1 ஸ்பூன் மசாலா இதை வந்து உள்ளே இறக்கியிருக்கோம். பிரியாணி மசாலா அவ்வளோதான். அந்த 3 மசாலா மட்டும் ஆட் பண்ணால் போதும். தேவையான அளவு 1.5 ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். மிளகாத்தூள், மல்லித்தூள், நம்ம பிரியாணி மசாலா வந்து இறக்கிட்டு நல்லா கிண்டி விடுங்க. உங்களுக்கு கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்குது நல்லாவே தெரியும். பாருங்கள் எவ்வளோ கிரேவி கன்சிஸ்டன்ஸில் வந்துருக்குது. ஸோ நல்லா கிண்டி விட்டு தயிர் ஒரு 50 கிராம் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. தயிர் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். 50 கிராம்லேருந்து 100 கிராம் உங்களுக்கு போட்டு நல்லா வதக்கி விட்டிங்கன்னா நல்ல கிரேவி வந்து பாருங்கள் எந்த கலரில் ஸ்ட்ரக்சர் வந்துருக்குன்ட்டு நல்ல கன்சிஸ்டண்ட்டாக வந்துடும். கலர் உங்களுக்கு நல்லா சேஞ்ச் ஆகிருக்குது தெரியும். இந்த நேரத்தில் வந்து சிக்கனை நம்ம உள்ளே இறக்கிடலாம். நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு உங்களுக்கு தேவையான சிக்கனை உள்ளே இறக்கிடுங்க. இறக்கிட்டு நல்லா கொஞ்சம் கிண்டி விடுங்க. ஏன்னா சிக்கனில் வந்து ஆல்ரெடி ஈரப்பதம் இருக்கும். ஸோ தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. நல்லா ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். ஸோ சிக்கனில் இருக்க தண்ணி எல்லாமே உங்களுக்கு அந்த கிரேவியில் இறங்கி நல்லா வெந்துடும். கொஞ்சம் ஒரு 50% வந்து சிக்கன் நல்லா வெந்துடும். ஸோ தண்ணி விடுது பாருங்கள். சிக்கன்லேருந்து ஆல்ரெடி தண்ணி விடுது. ஸோ இந்த மாதிரி விடும்போது லைட்டாக சால்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விடுங்க. இப்போ கொத்தமல்லி, புதினா கொஞ்சம் உள்ளே போட்டுருங்க. கொத்தமல்லி, புதினா போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன், நம்மக்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல. ஸோ நல்லா பாருங்கள் சிக்கன் நல்லா அந்த ஈரப்பதம் நல்லா ட்ரை ஆகுது. இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் எவ்வளோ அரிசி ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி லெவல் போட்டு அரிசியை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி உள்ளே போட்டுடலாம். ஸோ இப்போ வாட்டர் வந்து அரிசி வந்து ஒரு டம்ளர் எடுத்துருக்கீங்க அப்படின்னா 1.5 விளக்கு இல்லை 2 விளக்கு தண்ணி ஊற்றி அரிசி இறக்கிட்டு லெமன் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு அரை லெமன் வந்து நல்லா புழிஞ்சு விட்ருங்க. புழிஞ்சு விட்டு நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். அரிசி உள்ளே போட்டுட்டு அப்படியே லைட்டாக அரிசி உடஞ்சிராமல் கிண்டி விட்டு அப்படியே தம் போட்டுருங்க. மூடி போட்டு நல்லா மூடிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே வேக விட்டுருங்க. நல்லா அந்த தண்ணி எல்லாம் நல்லா இதாக வெந்துடும். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி ரெடி. அப்படியே தம் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் தம் போட்டு இறக்குனிங்கன்னா அருமையான பிரியாணி சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மசாலா வேணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில்